முருகன் கொடுத்த கடைசி வாய்ப்பு மனதை உருக்கும் பக்தி கதை. நம்பிக்கையை இழந்த மனிதன். ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்தான். நல்ல மனம் கொண்டவன். ஆனால் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகள். வேலை கிடைக்கவில்லை. கடன் அதிகரித்தது. நண்பர்கள் விலகினர். குடும்பத்தினரும் அவனை புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் கூட என்னை மறந்துவிட்டாரோ என்று தினமும் அழுதான். வயதான சாமியாரின் அறிவுரை. ஒருநாள் முருகன் கோவிலுக்கு சென்றான். அங்கே ஒரு முதிய சாமியார் ஒருவர் சொன்னார், முருகன் அதிசயத்தை எதிர்பார்க்காதே, தினமும் ஒரு நல்ல செயல் செய், மீதியை முருகன் பார்த்து கொள்வார் என்றார். அந்த வார்த்தைகள் அவன் மனதில் பதிந்தன. சிறிய நன்மைகள். அடுத்த நாள் முதல் பசியால் தவித்தவருக்கு உணவு கொடுத்தான். வயதானவர்களுக்கு உதவினான். கோவிலை சுத்தம் செய்தான். யாரிடமும் கடுமையாக பேசாமல் இருந்தான். இவற்றுக்கு எந்த பலனும் உடனே கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவன் நிறுத்தவில்லை. எதிர்பாராத திருப்பம். ஒருநாள் அவன் உதவிய ஒரு முதியவர் ஒரு நிறுவன உரிமையாளராக இருந்தார். அரவிந்தின் நேர்மையை பார்த்து வேலை கொடுத்தார். மெதுவாக கடன்கள் அடைக்க தொடங்கினான். குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்பியது. உண்மையை உணர்ந்தான். அரவிந்த் மீண்டும் முருகன் கோவிலுக்கு சென்றான். முருகா, நீ எனக்கு பணத்தை மட்டும் தரவில்லை, நல்ல மனதையும் பொறுமையையும் சரியான பாதையையும் தந்தாய். அந்த நேரத்தில் கோவில் மணி ஒலித்தது. அவன் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் கை எடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னான். முருகன் நம்முடைய பிரச்சனைகளை எப்போதும் உடனே அகற்றாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றை கடந்து செல்லும் மனவலிமையையும் சரியான மனிதர்களையும் சரியான வாய்ப்புகளையும் நமக்கு கொடுப்பார். ஓம் சரவணபவ. மேலும் அழகான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.